அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம் வாழ்க்கை வரலாறு மொத்த போராட்ட காலம் எல்லாம் படிச்சு இதுதான் வாழ்க்கை, இதுதான் போராட்டம், உலக சித்தாந்த போராட்டங்கள் எல்லாம் அறிந்த ஒரு நபராக இருப்பார். மேலோட்டமாக முனிப்பில் மேய்ஞ்சிட்டு போகிற நபர் இல்லை. அவரோட நான் பேசியிருந்திருக்கிறேன். 2014 அந்த காலகட்டத்தில் தம்பி தேவேந்திரன் ஒரு நிகழ்ச்சிக்காக அவரை இப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றப்ப தான் முதலாக தந்தி தொலைக்காட்சி தொடங்குறப்ப மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு. நெருப்பு மாதிரி கொட்டுறாரு. நானாடா உங்ககிட்ட மனு கொடுத்து காத்துட்டு இருந்தேன். என் தெருவுக்கு, என் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து தெருவில் கொஞ்சம் டாஸ்மாக் வைங்க, நான் உங்ககிட்ட மனு போட்டு காத்துக்கிட்டு இருந்தோமா, கேட்காத உனக்கு என் வீட்டு வாசலை, என் தெருவில், என் ஊரில் கொண்டு நடு இடத்துல குத்த வைக்கிறீங்க டாஸ்மாக் கடையை. நான் மனு கொடுத்துட்டு காலகாலமாக நடந்துக்கிறேன். ரோடு வேணும், பள்ளிக்கூடம் வேணும், கழிவறை வேணும், இப்படின்னு 1000 கோரிக்கை உங்ககிட்ட வச்சுக்கிறோம். ஆண்டு கணக்காக மனு கொடுத்துட்டு இருக்கிறோம். தூக்கி குப்பையில் போட்டு போகிறேன். நான் வைக்காத கோரிக்கைக்கு நீ டாஸ்மாக் என் ஊரில் வைக்கிற, நீ எப்படிப்பட்டவன், யாருக்கான அரசியல் செய்கிற அப்படின்னு அன்றைக்கே தோல் உரிச்சார். அதனுடைய தாக்கம் தான் தொடர்ச்சி அவர் போராடிக்கிட்டு இருக்குது. அவர் படங்கள்ல அதுதான் பேசு பொருளாக இருக்கும். அவருக்கு துணை நிற்க வேண்டியது இந்த 32 வகையறான் இருக்குதுல்ல, இவங்க எங்கே போனாங்க? இந்த கருஞ்சட்டை முற்போக்கு தோழர்கள் இருக்கிறவங்க எங்கே போனாங்க? இதெல்லாம் பேசியிருக்குல்ல. கோபி நேரம் நம்மகிட்ட விருது வாங்கினவர், நம்ம சித்தாந்தம் கொண்டவர், பெரியாரை பற்றி பேசி கொண்டே இருப்பவர். இன்னும் சொல்ல போனால் கோபி நேயனார் என்கிட்ட பேசவே மாட்டார். ஃபோன் எடுத்தால் கூட அண்ணா கொஞ்சம் இதானே, நான் இங்கே இருக்கிறேண்ணே, வேலையில் இருக்கிறேண்ணே அப்படின்னு அப்படியே எஸ்கேப் ஆக தான் பார்ப்பார். என்னன்னா அண்ணா நீங்கள் முரட்டுத்தனமாக பேசுகிறீங்கண்ணா. ஆனால் அவங்க இந்த ஒன்றும் இல்லை, இந்த பெரியாரை விமர்சிப்பது அவருக்கெல்லாம் ஆகலை. இதுதான் விஷயம். இப்போ எந்த இடத்துல நிற்கிறார் பாருங்க, திராவிட சனாதானம் என்று ஒன்று பாசிஸ்டுகள் இருக்கிறார் என்ற இடத்துல நிற்கிறார். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் நாங்கள் பட்ட அந்த அனுபவத்தில் பேசுகிறேன். இப்போ அவர் படுறாரு, இப்போ தான் இந்த வார்த்தை அவருக்கு வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதனா ஃபோன் பண்ணோம்னா அண்ணா ஒரு நிமிஷம் நான் இங்கே இருக்கேன், நான் பேசுகிறேன், இப்படி தான் சொல்லிட்டு தப்பிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இங்கே பேட்டி கொடுத்துட்டாருன்னா, இங்கே பேசிட்டாருன்னா என்கிட்ட இந்த திராவிடங்களுக்கு பேசக்கூடியவர்களுக்கு ஒரு பகையாயிடும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம், தம்பி கோபிக்கு இருக்கலாம். அது வேற விஷயம், நமக்கு தெரியாது. இன்னைக்கு எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னாக்கா, திராவிட சனாதானம், ஆரிய சனாதனத்தை தான் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம். திராவிட சனாதனம் மோசமானதுன்னு இதைத்தான் நம்மளும் சொல்ல வரோம். ஒரு சகுனியும், மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கூனி கிழகியும், ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த சகுனியும், இந்த சகுனியும் கூனியும் சேர்ந்த ஒரு பிறவி எப்படி இருக்கா, தான் திராவிடம்.